எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, அவல் 1/2 கப், ஏலக்காய் 1, நெய் தேவையான அளவு, நாட்டு சக்கரை 1 கப், முந்திரி திராட்சை தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பேனில் நெய்யை உருக்கிக்கணும். நெய் உருக்குனதும் முந்திரி திராட்சையை அதில் வறுத்துக்கணும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே நெய்யில் அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் நல்லா பொரிஞ்சதும் நம்ம காய்ச்சின பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவல் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரால் 1/2 டம்ளர் அவல் எடுத்திருந்தேன். ஸோ 3 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சின பால் 3 டம்ளர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த அவல் நல்லா வெந்து வரணும் பால் கூட. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம நாட்டு சர்க்கரையில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி அதை கரைச்சி வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த 1 கப் நாட்டு சர்க்கரையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு அவல். இப்போ நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, சால்ட்டை ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை கரைச்சி வச்சுருந்தோம்ல, இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருந்துட்டு நிறுத்திடலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் பாயசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாய்மூர் ஃபேக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.